Hi guys, welcome to Besant Technologies Velachiri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி பாலமுருகேஷ். ஸோ எங்களோட டைப் கம்பெனியில் .NET ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாலா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க, உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? ஹாய் கைஸ், மை நேம் இஸ் பாலமுருகேஷ். ஐ மீன் என் நேட்டிவ் வந்துட்டு சென்னை தான். நான் வந்துட்டு இங்கே தான் .NET டெவலப்பர் கோர்ஸ் படித்தேன். ஸோ இங்கே எனக்கு படிக்கும்போது எந்த இயர் பாஸ்ட் அவுட் நீங்கள்? 2025 பாஸ். 2025 தான். ஓகே, என்ன டிகிரி சொன்னீங்க? பிஇசி. எந்த காலேஜ்? எம்என்எம் ஜெயின். எம்என்எம் ஜெயின் இங்கே தான். ஆமாம் சார். ஸோ ஹவு டு யூ நோ பெசன்ட் டெக்னாலஜிஸ்? ஃபர்ஸ்ட் பெசன்ட் எப்படி தெரியும், எப்படி வந்து ஜாயின் பண்ணீங்க? நான் வந்துட்டு பெசன்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்துட்டு இது இன்ஸ்டாகிராமில் நார்மலாக இது ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி ரீலாக பார்த்தேன். சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தீங்க. ஓகே. ஸோ அதை பார்த்துட்டு உள்ளே வரும்போது சரி என்னதான் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தவங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் .NET டெவலப்பர் பார்த்தேன். ஸோ அவங்க இங்கே இருக்க ஹெச்ஆர்ஸ்மே எனக்கு என்ன கைட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஜாவா அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் நிறையா இருக்கும். அந்த இடத்துல .NET எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பிளேஸ் ஆகலான்ற மாதிரி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் .NET எடுத்தேன், படித்தேன். அதே மாதிரி படிச்சுட்டு இந்த கம்பெனி இப்போ பிளேஸ் ஆகிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு 3 LPAக்கு ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ இன்டர்வியூ எத்தனை இன்டர்வியூ உங்களுக்கு? எனக்கு இது ஒரு இங்கே வந்து நான் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறையாவே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல, மேபி இது ஒரு 5th 6th. ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டாங்க, எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு? ஓகே, என்னோட இன்டர்வியூவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் வச்சாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 26 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அந்த 25 வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் ஃபுல்லாகவே என்னோட .NET பேஸில் தான் வந்துச்சு. அதே மாதிரி அந்த லாஸ்ட் அந்த 26th மட்டும் ஒரு லீட் கோட் ப்ரோக்ராம் மாதிரி SQL இருந்து கேட்டிருந்தாங்க, ஒரு டேபிள் கொடுத்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ அதையுமே சால்வ் பண்ணேன். சொல்ல முடியுமா எந்த மாதிரி கேட்டு? அதாவது ஒரு டேபிளில் வந்துட்டு மார்க் பேஸில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்போ சில பேருக்கு மார்க் இருக்கும், சில பேருக்கு மார்க் இல்லாமல் சம் இன்வாலிட் டேட்டாஸ் இருக்கும். என்னோட வேலைன்னா அந்த இன்வாலிட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த மார்க் இருக்கவங்களை மட்டும் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ அதான் என்னோட நல் வேல்யூஸ்லாம் எடுத்து விட்டுட்டு நல் வேல்யூஸ், அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு ஏஏபிபி அந்த மாதிரி ரிப்பீட்டட் இருந்துச்சு. ஸோ அதையுமே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே. அதெல்லாம் .NETல எந்த மாதிரி, எதுல இருந்து அதிகமாக கொஸ்டின்? எனக்கு .NET கோர்ல இருந்து கேட்டாங்க. அதாவது எப்படி ஏஎஸ்பில இருந்து கனெக்ட் பண்ணுவீங்க, எம்பிசினா என்னது, நீங்க வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஃபுல்லாவே .NET கோர் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து நிறைய கேட்டாங்க. மாடல் வியூ கண்ட்ரோலர் இருந்து கேட்டாங்க, எம்பிசில இருந்து. எஸ் சார். ஃபைன். இங்க நீங்க எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி? பண்ணிருந்தேன் சார். என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க? ஜாப் போர்ட்டல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன் சார். அதாவது லைவா யார் வேணாலும் ஒருத்தங்க ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ண முடியும், ஒரு கேண்டிடேட்டால அதை இது பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அந்த மாதிரி பண்ணிருந்தீங்க. ஃபைன். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு அதுல இருந்து ஒரு 1 வீக் இல்லைன்னா 1 வீக்ல என்ன கூப்பிட்டாங்க. அங்கே ஆன் ப்ரெமிசஸ் போனேன். அங்கே போயிருக்கும்போது எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஹெச்ஆர் வந்தாங்க. ஹெச்ஆர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ தான் கேட்டாங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஹாபிஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு என்கிட்ட சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்க. அதாவது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணி போனோம். லைக் ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ற மாதிரி, அப்புறம் ஸ்ட்ரிங் வந்துட்டு இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் ரிவைஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு சென்டென்ஸ் ரிவர்ஸ் பண்ணணும், பட் அந்த வேர்ட்ஸோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல் ரிவர்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா நிறைய கொஸ்டின்ஸ் போச்சு. அதை முடிச்சு சிஸ்டம்ல பண்ண சொன்னாங்க, ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ண? இல்ல சார், ரிட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு சம் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தா இல்லை ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தா சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாவே பேசினாங்க. அதை முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் லைக் எதுக்காக உங்களை ஹையர் பண்ணணும், இப்போ ஏஐ இருக்கும்போது உங்களை ஏன் ஹையர் பண்ணணும், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டெஸ்ட் வச்சாங்க. அதை முடிச்சுட்டு சரி நான் உங்களுக்கு இது கூப்பிடுன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட எனக்கு இன்டர்வியூ போச்சு. அதே மாதிரி திருப்பி ஒரு 1 வீக் கேப்ல வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மெயில் வருது, உங்க ரெஸ்யூம் வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அது முடிச்சுட்டு ஓகே சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஹெச்ஆர் இன்டர்வியூ ஷெடியூல் பண்றோம், கொஞ்சம் உங்களுக்கு என்னைக்கு டேட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி அங்கே ஹெச்ஆர் கேட்டாங்க. ஸோ நான் ஒரு டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்துட்டு ஆன்லைன்ல தான் நடந்துச்சு, ஆன்லைன் ஜூம் மீட்டிங்ல நடந்துச்சு. ஹெச்ஆர் வந்துட்டு ஜஸ்ட் பேசிக் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் மாதிரி என்னோட செல்ஃப் இன்ட்ரோ, அதே மாதிரி நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் அதை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிட்டு அப்புறம் அவங்க அதை முடிச்சுட்டு ஓகே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஆஃப்டர் சேம் இன்னொரு 1 வீக் கண்டினியூஸா எல்லாமே ஒன் வீக் கேப்ல தான் நடந்துச்சு. 1 வீக் கழிச்சு திருப்பி எனக்கு வந்துட்டு ஹெச்ஆர்ல இருந்து ஒரு மெயில் வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்க வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கரண்டா என்கிட்ட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை மேம் அப்படின்ற மாதிரி அப்பவுமே ஹெச்ஆர்ஸ்லாம் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க. இது ப்ராப்ளம் இல்லை, நீங்க வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க, அதுக்கப்புறம் எது இல்லையோ அதை எத்தனை நாள் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். இங்க உங்களுக்கு ஹெச்ஆர் டீம்ல இருந்து யார் கோஆர்டினேட் பண்ணது? எனக்கு ஆக்சுவலா ஐ மீன் பின் பாயிண்ட் பண்ணி ஒருத்தவங்க எல்லாமே பண்ணாங்க. எனக்கு மேஜரா எனக்கு பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா
அகில் அண்ணா, கபில் அண்ணா, அப்புறம் வந்துட்டு ஜெயமுருகன் அண்ணா 3 பேருமே எனக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணாங்க. ட்ரைனர்ஸ் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ட்ரைனர்ஸ் வந்துட்டு எனக்கு SQL .NET அதே மாதிரி .NET இது MVC ஃபுல்லாவே எடுத்தது துர்கா மேம் தான். அவங்க உண்மையாவே ரொம்ப கிளியராகவே SQL எடுக்கும்போது நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் SQL எடுத்தேன். காலேஜ் படிக்கும்போது ICT அப்படின்ற ஒரு அகாடமியில வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. பட் நாங்க பெருசா கவனிக்கல. இங்க வந்து படிக்கும்போது ரியலாவே ஒரு பேசிக் ஸ்கிராச்ல இருந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதே மாதிரி .NET எடுக்கும் போதுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாவா எனக்கு நாலேஜ் இருந்ததுனால எனக்கு இன்னுமே ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எங்க பேட்ச்ல நிறைய பேர் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டு எல்லாருமே புரிஞ்சுதா அப்படின்ற போது கூட அவங்க செக் பண்ணி தான் நடத்துனாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரகிள்னாலும் தாராளமாக வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.